உன்னோட தேவை ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கிப்பார். அந்த தேவையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சந்திப்பார். அதாவது உன்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் வரும்போது ஒவ்வொரு நாளும் நீ காத்திருக்கும் போது புது புது ஆசீர்வாதம், புது புதிய கிருபை, அதான் சொல்ற புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். நாம என்ன விரும்புறோம் தெரியுமா? நம்முடைய மாம்சம் எப்படி விரும்புது தெரியுமா? ஒரு சேஃப்டி இருக்கட்டும். சேஃப்டி நமக்கு இயேசு தாங்க சேஃப்டி. இயேசு கிறிஸ்து ஒருவரே சேஃப்டி. நான் எப்பவும் எல்லாருக்குமே சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு என்ன வச்சுட்டு போக மாட்டேன் எனக்கு தெரியாது, ஏன்னா என்ன வைக்க முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நான் இயேசுவை வைத்து விட்டு போவேன். இயேசுவை பிடிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் எல்லாமே. என்னை கொண்டு வந்தவர் உங்களையும் கொண்டு வருவார். உங்க பிள்ளைக்கு நீங்க வச்சுட்டு போற ஆஸ்தி, நீங்க வச்சுட்டு போற சம்பாத்தியம் ஒரு நாள் காணாமல் போகும். ஏன்? இது நிரந்தரமானது அல்ல. இந்த பூமியில இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்ல. எத்தனையோ 3 தலைமுறைக்கு முன்னாடி கோடீஸ்வரனா இருந்தவங்க இன்னைக்கு பிச்சைக்காரங்களா இருக்காங்க. 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு பெரிய நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்க. ஒருத்தரை உயர்த்துவதும் ஒருத்தரை தாழ்த்துவதும் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான், ஆடுகளுக்கு புல்லு போடுறவனை ராஜாவாக மாத்த ஆண்டவரால முடியும். ராஜாவா உட்கார்ந்து இருக்கிற நேபுகாத்நேச்சாரை புல்லு மேய வைக்கவும் அவரால முடியும். அவர் நினைச்சா ஓவர் நைட்ல